இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம இனோவாக்கு அப்புறம் அந்த நம்ம ஷிப்டுக்கு எல்லாம் வந்து வேலை செஞ்சோம் பாத்தீங்களா, அவங்களோட கடையை இன்னொரு யூனிட் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல அவனாசி ரோட்ல ரங்கமால் ஸ்கூலுக்கு சைட்ல. இவன் வந்து கிளாசிக் ராஜா கார் டெக்கர். இன்னைக்கு இந்த கடையில வந்து என்ன வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டொயோட்டா இனோவாவோட ஹை கிராஸ்ன்னு ஒரு வண்டி. அந்த வண்டி வந்து வெள்ளை கலர் வண்டி, புது வண்டி எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எப்படியும் அந்த வண்டி 40 லட்சம் ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த வண்டியோட ஓனர் வந்து வண்டி பெயிண்ட் வந்து ஸ்கிராச் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு வேலை செய்யறாங்க. பிபிஎஃப் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் பிலிம் அப்படின்னு சொல்றாங்க. அதைய வந்து இந்த வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இப்போ வந்து இந்த வண்டியில எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க, இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். முதல்ல வண்டி பாத்திரலாம், ஒற்றக்கு முன்னால எப்படி இருக்குது அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க முதல்ல கடைக்குள்ள போலாம். எங்ககிட்ட வந்து காருக்கு ஏகப்பட்ட வேலை செய்யறாங்க. என்னன்னா சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு, சன் பிலிம், ஸ்டிக்கரிங் வேலை, அதுக்கு லைட் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ சிஸ்டம், சப்வூஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறம் டெயில் லேம்ப் எல்லாம் நிறைய வண்டிகள் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அந்த எல்இடி லைட் எல்லாம் வச்சு பண்ணிருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு சில வண்டிகளுக்கு வச்சிருக்காங்க. நம்ம எந்த வண்டிக்கு வேணும் அப்படின்னு கேட்கறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சோர்ஸ் பண்ணி வண்டிக்கு மாட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த இனோவாக்கு அந்த பிபிஎஃப் வேலை ஆரம்பிக்க போறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. எந்தெந்த பொருள் எல்லாம் கழட்டி ஒட்டணும் அப்படிங்கறதுல அந்த பொருள் எல்லாத்தையும் கழட்டி ஒட்டுறக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு, அதுக்கப்புறம் இந்த சைடு மிரரோட கப்பு, அதுக்கப்புறம் ஹெட் லேம்பு, டெயில் லேம்ப், டோர் ஹேண்டில் கழட்டுவாங்க. இது எல்லாமே கழட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. ஹை கிராஸ் வந்து இப்போ முந்தானத்து கழட்டி வச்சது எல்லாத்தையும் இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. வந்து பானட்டு வந்து மெஷர் பண்ணிவிட்டு பானட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து இந்த ஷீட்டை கட் பண்ணுறாங்க. இந்த ஒட்டர் வேலை வந்து முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுங்க. இனி வந்து இந்த பம்பர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த பம்பர் வந்து நைட்டு தான் ஒட்டுவாங்க. அதனால் இது ஒட்டி முடிச்சுட்டோம். நான் காலையில் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிபிஎஃபோட டீட்டெயில்ஸ் என்ன, எத்தனை நாள் வரும் அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும். பெயிண்ட் ஏதாவது டேமேஜ் ஆகுமா, அந்த மாதிரி டவுட் எல்லாம் வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் நாளைக்கு காலையில் பார்க்குறவங்கள. தி நெக்ஸ்ட் டே ஹை கிராஸோட பிபிஎஃப் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் ஒட்டுற வேலை வந்து முழுசாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் நம்மளுக்கு இருக்கும், அதையெல்லாம் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி வண்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி முடிச்சிருக்காங்க, எப்படி பக்காவாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வேலை முடிஞ்சிருச்சு, 3 நாள் வேலை செஞ்சு. ஆமா கண்டிப்பா. எப்படி வண்டி காமிக்கிறீங்களா எப்படி இருக்குன்னு? பாக்சிங் இருக்குதுன்னு. ஓகேங்க. பக்காவா எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒட்டுனதே தெரியல, இந்த கார்னர்லாம் நீட்டா இது பண்ணிட்டாங்க. பக்காவா ஃபினிஷிங் இப்போதான் முடிச்சு எல்லாம் பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி அப்படியே டெலிவரிக்கு வேண்டி நிறுத்தி வச்சிருக்கீங்களா? ஓகே ப்ரோ. இப்போ பிபிஎஃப் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். நார்மலா எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அது கேட்கட்டுங்களா? முதல்ல பிபிஎஃப் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு பிபிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. பிபிஎஃப்னா நம்ம வண்டியோட ஸ்டாக் வர அந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம்.
அதாவது வண்டியில வர அந்த ஸ்டாக் பெயிண்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேல வந்து இந்த லேயர் வந்து நம்ம வந்து ஒட்டக்கூடியது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். இதுதான் நம்ம போடுறோம். வண்டியோட பெயிண்ட்டும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ், அதாவது உங்களுக்கு ஸ்டோன் ஸ்கிராச்சஸ், அப்புறம் நீங்க ஆஃப் ரோடிங் ஸ்டோன் ஸ்கிராச்சஸ், நீங்க வண்டி மூவிங்ல இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்டோன் தெரிச்சு பாடியில போடும், முன்னாடி போற வண்டியோட அந்த மாதிரி படும். பிளஸ் நீங்க ஆஃப் ரோடு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியால போகும்போது இந்த செடிகளோட ஸ்கிராச்சஸ், அப்புறம் மைனரா டச் பண்றது, பெயிண்டோட கிளியர் கோட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிபிஎஃப்ல மட்டும் படும்போது உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற பெயிண்டையும் ப்ரொடெக்ஷன் பண்ணும். மேல இருக்கிற பிபிஎஃப்ல அந்த சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோவா செல்ஃப் ஃபீலிங் ஆயிடும். அது எப்படிங்க? நீங்க வண்டி சன்லைட்ல போகும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த உள்ள இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோ செல்ஃப் ஃபீலிங் ஆகி கொஞ்ச நாள் அந்த இதுவும் மறைஞ்சிரும், அந்த சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மறைஞ்சிரும் நம்ம ஹீட்டுனால. அதுதான் இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட். பிபிஎஃப் ஒட்டுறாங்க, ஒட்டுனதுக்கு அப்புறம் இப்போ எத்தனை வருஷத்துக்கு வந்து இதுக்கு வாரண்டி கொடுப்பீங்க? அதாவது நம்ம இந்த பிராண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 5 years வாரண்டி இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 8 years இருக்குது, 12 years இருக்கு, 15 years இருக்கு. ஆரம்பமே வந்து 5 வருஷம். அது கம்மி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு போக வேண்டாம், ஏன்னா நம்ம அதுக்கு அது வேண்டாம். நம்ம வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஆவரேஜ்ல இருந்து போயிட்டோம்னா 5 years, 8 years, 12 years, 15 years வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் ஆகும். ஆனா இப்ப 5 வருஷம் நீங்க வாரண்டி கொடுக்குறீங்க. 5 வருஷம்னா இப்ப நார்மலா எப்பவும் போல யூஸ் பண்ற மாதிரியே யூஸ் பண்ணா போதுமா, இல்ல அதுக்குன்னு ஏதாச்சும் சில பல மெயின்டெனன்ஸ் இருக்கு? நம்ம ஸ்டாக்கா பெயிண்ட் இருக்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றது இல்லாம நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சில மெயின்டெனன்ஸ் இருக்குது. என்னன்னா நீங்க ரெகுலரா நீங்க தொடக்க வேண்டியது இல்லை. அப்படியே தொடச்சிங்கனாலும் நார்மல் கிளாத் இல்லாம மைக்ரோ ஃபைபர் கிளாத்ல நீங்க நீட்டா தொடச்சு எடுத்துக்கலாம். டஸ்ட் உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் ஆனாலும் ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கும்போது நீங்க டெய்லி துடைக்கும் போது அந்த டஸ்ட் ஸ்கிராச்சஸோட மார்க் அப்படியே தெரியும். வட்ட வட்டமா மார்க் இருக்கும். நல்லா டீப்பான டஸ்ட் எல்லாம் இருக்கும்போது அது நல்லா மார்க் கொடுக்கும், அதுவும் நல்லா தெரியும். இப்போ நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது நல்லா தொடச்சோம்னா அந்த மார்க் இருந்தாலும் ஆட்டோ செல்ஃப் ஃபீலிங் ஆயிரும் உங்களுக்கு. அந்த முதல்ல சொன்னீங்க அது உழுகாது. அப்படி விழுந்தாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபீலிங் ஆயிரும். நீங்க நார்மல் பாடியில வந்து நீங்க ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்கன்னா அந்த மார்க் அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்போ பிபிஎஃப் ஓட்டுனதுல வந்து நீங்க நல்லா அமுத்தி துடைக்கும் போது நல்லா தெரியும். அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு வராது டெய்லி துடைக்கும் போது. இன்னொன்று நீங்க இந்த பாடி வாஷ் பண்ணுவீங்களா, ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் பண்ணுவீங்க. பாடி வாஷ் பண்ணும்போது நம்ம ரொம்ப க்ளோஸ் அப்ல நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடணும் பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணிருக்கு வண்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்ல வச்சு அடிக்காம ஒரு 1 meter டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பாடி வாஷ் பண்ணும்போது வேற எந்த இஷ்யூஸ் வராது. பின்ன ஒரு 3 months ஒன்ஸ் நீங்க பாடி வாஷ் பண்றதுக்கு வரும்போது நம்மள்ட்டே கூட 3 months கொடுக்க மெயின்டெனன்ஸ் வரலாம். நம்ம வந்து செராமிக் பூஸ்டர் போட்டு உங்களுக்கு நீட்டா உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். பிபிஎஃப் பாலிஷ் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அது உங்களுக்கு நல்லா கிளாசினஸ் கொடுக்கும். இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி வெயில் எல்லாம் நிறுத்தலாங்களா? நார்மலா நீங்க ஆஸ் யூசுவல் எப்பவும் போல நீங்க ஓட்டிக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. நீங்க கண்டினியூஸா நீங்க வெயில நிறுத்த போறது இல்ல. பார்க்கிங் இல்லாதவங்க சில பேர் நிறுத்தலாம், பார்க்கிங்கே இல்லாதவங்க ரோட்லயே கண்டினியூஸா. ஆனாலும் கொஞ்சம் நிழல் படுற இடத்துல நிறுத்தினா பிரச்சனை இல்லை. கண்டினியூஸா வெயிலே நிறுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வரலாம். ஆனா ஃபேடெல்லாம் ஆகாது. கண்டினியூஸா வெயில நிக்க வேண்டாம். முடிஞ்ச அப்பப்ப நிக்கிறதுல தப்பு இல்லை. கண்டினியூஸா நிக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. லைஃப் டைம் டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபிலிம் ஒட்டுறாங்க ஒரு 5 வருஷமா 4 வருஷமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது மாத்தணுமா ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா ஃபிலிம் வந்து உரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பெயிண்ட் ஏதாவது டேமேஜ் ஆகும்? கண்டிப்பா ஆகாது. அதெல்லாம் நல்ல ஃபிலிம்ல நீங்க நல்ல பிராண்ட்ஸ் வைஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க 5 வருஷமோ 4 வருஷமோ கலந்து நீங்க ரிமூவ் பண்ணும்போது பெயிண்ட் எதுவும் டேமேஜ் ஆகாது, நீட்டா வந்துடும். அதுவே நீங்க கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கீழே போயிட்டீங்க, ரொம்ப லோயர் பிராண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரும். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லோயர்ல நீங்க ஐடியாவே பண்ணாதீங்க. பிபிஎஃப் வந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஆவரேஜ் மிட் ரேஞ்ச்ல இருந்தே போயிருங்க. அப்படி போகும்போது நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ரிமூவ் பண்ணும் போதும் ஒரிஜினல் பெயிண்ட் எந்த டேமேஜும் இல்லாம நீட்டா எடுத்துக்கலாம். இப்போ பிபிஎஃப்க்கும் செராமிக் கோட்டிங்க்கும் என்ன டிஃபரெண்ட் அதை சொன்னீங்கன்னா, பிபிஎஃப் ஒட்டுறவங்களுக்கும் செராமிக் இந்த ரெண்டுக்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க எதை பண்றது. செராமிக் கோட்டிங் நம்ம எதுக்கு பண்ணுவோம்? ஒரு 6 months ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ நம்ம அந்த ஒரிஜினல் ஷைனிங் வர்றதும் அந்த லுக் நல்லா வர்றதுக்காக அது போடுவோம். அது கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் ஆகும். அந்த பாலிஷ் செராமிக் கோட்டிங் வந்து கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் ஆகும். அதுவே நீங்க பிபிஎஃப் போட்டீங்கன்னா நீங்க எப்போ ரிமூவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அது மெயின்டைன் ஆகும். அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க 3 months ஒன்ஸ் அதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த செராமிக் பூஸ்டர் போட்டு நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாசினஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும். செராமிக் நார்மல் நீங்க செராமிக் கோட்டிங்ல வந்து நீங்க போட்டிருந்தீங்கனாலும் அந்த ஸ்கிராச்சஸ் ஆகும் தெரியுங்களா? நீங்க துடைக்கும் போதும் சரி இல்ல நீங்க எங்கேயாவது சின்னதா உரசும் போதும் சரி அந்த ஸ்கிராச்சஸ் ஆகும். இப்போ நம்ம பிபிஎஃப் போட்டிருக்கும் போது அந்த ஸ்கிராச்சஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபீலிங் ஆயிடும். ஓகே, டெம்பரேச்சர் வண்டியில டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த செல்ஃப் ஃபீலிங் ஆயிடும். ஸ்கிராச்சஸ் வந்து உங்களுக்கு செராமிக்ல அது வராது. உங்களுக்கு நீங்க மறுபடியும் போய் ஏதாவது டச் அப் பண்ணி ஸ்கிராச் ஆகும் மறுபடியும் நீங்க போய் ஏதாவது டச் அப் பண்ணவோ இல்ல மறுபடியும் ரீபாலிஷ் பண்ணவோ ஏதோ அந்த இடத்த மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிபிஎஃப்ல அந்த இஷ்யூஸ் வராது. இல்ல இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு காயமாவது இது மட்டும் கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதைய மட்டும் எடுத்துட்டு இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஒட்ட முடியுங்களா? பண்ணிக்கலாம். அதாவது இது பாத்தீங்கன்னா இது ஒரு போர்ஷன்,
நம்ம ஒட்டி இருக்கிறது இந்த ஃபெண்டர் போர்ஷன் ஒரு போர்ஷனாக தான் ஒட்டி இருக்கிறோம். இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் ரொம்ப டீப்பாக எதுவும் இம்பாக்ட் ஆகாமல் மேலே பிபிஎஃப் மட்டும் இம்பாக்ட் ஆயிருக்குன்னா இந்த போர்ஷனை மட்டும் நீ ரிமூவ் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை டீப்பாக எதாவது இம்பாக்ட் ஆச்சுன்னா நம்ம உள்ள இருக்க பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் டேமேஜ் ஆகிற அளவுக்கு இதாகிடுச்சுன்னா நம்ம பிபிஎஃப் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிப் போட்டணும். இல்லை மேலே பிபிஎஃப் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு உள்ள நல்லா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த போர்ஷன் மட்டும் கழிட்டு அந்த போர்ஷன் மட்டும் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது உங்களுக்கு பெயிண்டிங் காஸ்ட்டை விட அது கம்மி தான். ஓகே ப்ரோ. சரி, இப்போ இது இல்லாம வேற யாராவது ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா உங்களோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நம்ம இந்த பிரைஸ் பத்தியோ ஏதாவது வேற ஏதாவது நம்ம கேட்காத டவுட்டை வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் நம்பர் கீழே கொடுத்துட்றேன், அவங்க உங்களுக்கு கூப்பிட்டோம். தாராளமா கூப்பிடலாம், என்ன டவுட்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணி. ஓகே ப்ரோ, அவ்வளவுதானங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இது பிபிஎஃப் இப்போ முடிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். இதே வண்டியில அடுத்து இன்னும் 2 ப்ராஜெக்ட் இருக்குது இந்த வண்டியில. இதே வண்டியில என்னதுங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் அப்கிரேட் பண்றாங்க. இந்த ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல இருக்கிறத நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இதுலயே வந்து ஆக்டாக்யூ எஃப்இ ரெட்ரோஃபிட்டோட ஆக்டாக்யூ சீரிஸ் ஸ்டேஜ் 2 அது என்னதுங்க? அது வாங்க காமிச்சுறேன். ஓ, இது அந்த ஆக்டாக்யூங்களா? ஆமா, இதுதான் அந்த ஆக்டாக்யூ எஃப்இ ரெட்ரோஃபிட்ங்கிற பிராண்ட் ஸ்டேஜ் 2ங்கிற வருது இதுல. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஹெட்லைட் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்மேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த லென்ஸ் வந்து நம்ம உள்ளே மாட்டிடுவீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு நல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஓகே ப்ரோ, நல்ல பவர் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட் வெஹிக்கிளுக்கும் இருக்கு, உங்களுக்கு இந்த எல்லா பிராண்ட்ஸோட வெஹிக்கிளுக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் இதே வண்டியில் சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்டெப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கதவை திறந்தா ஃபுட் ஸ்டெப் இப்படி அதே தான் வித் லைட்டோட வரும் உங்களுக்கு, அது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது ரெடி ஸ்டாக்ல இருக்குது உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் தான். என்னதுங்க இதெல்லாம்? இதெல்லாம் வந்து ஆக்சிலரி லைட்ஸ் உங்களுக்கு ஸ்டாக்கா வர எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம், தாராளமா மாட்டிக்கலாம். இது மாட்டிக்கலாம். இதுல 4 இருக்கு. ஆமா, இதுலயே 2 இருக்கிறது இருக்கு, 3 இருக்கிறது இருக்கு. இது வந்து எஃபிஎல் பிராண்ட், இது அசூம் பிராண்ட். இதுலயும் 4 இருக்கிறது இருக்கு, 3 இருக்கிறது இருக்கு. இது W7ங்கிற பிராண்ட், இது எஃபிஎலோட பிராண்ட். இது நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாமே நீங்களே ஃபிட்டிங் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க, அப்ப இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு ஒன்று மாட்ட பார்க்கலாம். கண்டிப்பா மாட்டிக்கலாம், சூப்பரா பண்ணிடலாம். சரிங்க ப்ரோ, சரிங்க, நன்றி.